மார்ச் 24, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தர் இன்று உங்களுக்கு புதிய வாழ்வை தருகிறார், அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? The Lord gives you a new life today, ready to get it. சகரியா 9 அதிகாரம் 9 சகரியா chapter 9 verse 9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிருகங்களில் அதிகம் விரும்பப்படாதது கழுதை. யாராவது கோபத்தில் நம்மை கழுதை என்று சொல்லிவிட்டால் நம் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஒரு கிராமத்தில் கழுதை குட்டி ஒன்றை இருவழி சந்தையில் ஒருவன் கட்டி வைத்து விட்டு போனான். அவன் நினைத்தான், இந்த கழுதையினால் இனி யாருக்கும் பலன் இல்லை, இது எப்படியாவது மரித்து போகட்டும் என கட்டி வைத்தான். அந்த கழுதையின் நிலையானது விரும்பும் இடத்திற்கு போக முடியாது, விரும்பும் ஆகாரம் சாப்பிட முடியாது, அதை பராமரிக்க யாரும் இல்லை, அருகில் யாரும் வர முடியாமல் நாற்றம் எடுக்கும் நிலைமை. இன்றும் அநேக மனிதர்களும் இப்படி தனித்து விடப்பட்ட நிலைமையில்தான் உள்ளனர். என் கட்டுகளை யார் அவிழ்ப்பார்கள், எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்று சிந்திக்கிறார்கள். இயேசுவிடம் கழுதை வந்தபோது கட்டப்பட்ட நிலை மாறியது, நாற்றமெடுக்கும் நிலைமை மாறியது. கழுதைக்கு வஸ்திரங்களை போட்டார்கள், இயேசு அதன் மேல் ஏறினார். இயேசுவை சுமக்க ஆரம்பித்த போது கழுதைக்கு புது வாழ்வு வந்தது. என்றைக்கு நீங்கள் இயேசுவை சுமக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்று உங்களுடைய வாழ்விலும் உயர்வு வரும். Rejoice greatly, O daughter of Zion. Shout, daughter of Jerusalem. See, your king comes to you, righteous and having salvation, gentle and riding on a donkey, on a colt, the foal of their donkey. My dear brothers and sisters, the most disliked of animals is the donkey. If someone angrily calls an ass, our mind refuses to accept it. In a village, a man tied a colt to a two-way street and went away. He thought this donkey is no longer useful to anyone. It was born to die somehow. The condition of the donkey is that it cannot go where it wants, it cannot eat the food it wants, it has no one to take care of it, and no one can come near it and it stinks. Today many people are in this isolated situation. Who will unite my fetters? When will I release? They think that. When the donkey came to Jesus, the condition of the harness was changed. The condition of the smell was changed. They put clothes on the donkey and Jesus got on it. The donkey was given a new life when it began to carry Jesus. When do you begin to carry Jesus, you will also get a new life and promotions. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்விலே போதுமானவராக இருந்து எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தந்து நீர் எங்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை நம்முடைய சமூகத்து முன்பாக ஒரு கழுதையாக ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, கட்டப்பட்டு இருந்த கழுதையை ஆண்டவர் நீர் கட்டவிழ்த்தீரப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே அப்பா இந்த பாவ கட்டினாலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன், இந்த வகையான நோயினாலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன், இந்த கட்டவிழ்ப்பிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் கட்டவிழ்க்கப்படும்படியாக நாங்கள் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். அவளுக்கு ஒரு புதிய வாழ்வை தந்து நீர் அவளை ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா.
உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் தங்களை ஆண்டவரே சமூகத்து முன்பாக ஒப்பு கொடுக்கிறார்களோ, இயேசுவே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த கழுதையாக ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தர் நீரை மேலே ஏறி ஆண்டவரே சுமந்து வர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அற்புதத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அந்த கழுதையின் மேலே ஆண்டவர் நீர் ஏறி ஆண்டவரை பயணிக்கும் போது அந்த கழுதைக்கு எவ்வளோ பேர் ஆண்டவரே சந்தோஷம், ஆண்டவரே எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த உயர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்மை சுமக்கின்ற குட்டி கழுதைகளாக நாங்கள் காணப்பட எங்களை நாங்கள் ஒப்பு கொட்டிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யார் தங்களை ஆண்டவரை சமூகத்து முன்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நீர் இறங்கி பெரிய காரியத்தை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ அத்தனையும் அவர்களுக்கு ஆண்டவரை முடித்து கொடுத்து அவர்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.